இன்றைய குறிப்பு, இன்று நம் அனைவரின் மிகவும் அன்பான பாப்தாதாவின் கண்ணின் மணி தனது மனசிம்மாசனத்தில் பாப்தாதாவை அமர்த்தி வைக்கக்கூடிய இனிமையான தாதி குல்சார் அவர்களின் புண்ணிய நினைவு நாளின் பிராமண குல அணிகலன்களாகிய சகோதர சகோதரிகள் நாம் அனைவரும் அவர் மூலமாக அன்பான அவ்யக்த பாப்தாதாவிடமிருந்து கிடைத்த பாலனிக்கான பிரதிபலன் கொடுப்பதற்காக சுப சங்கல்பம் வைப்போம். எப்படி தாதிஜி ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி மிக சரியாக நடந்து சதா தமது புன்சிரித்த முகத்தால் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் மற்றும் ஆசீர்வாதங்கள் பெற்றார். மிக சரியாக பார்ட்டை நடித்தார். அதுபோல நாமும் கூட அவருடைய பாத சின்னங்கள் மீது அவருக்கு தங்களின் அன்பு மலர்களை அர்ப்பணம் செய்வோம். இதுவே அவருக்கு நாம் செய்யும் உண்மையான சிரத்தாஞ்சலி ஆகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. முரளி டேட் 11/3/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் வேகமாக, அதாவது பந்தயத்தில் ஓடினால் புண்ணியாத்மா ஆகிவிடலாம், சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி அடையலாம். கேள்வி: பிராமண வாழ்க்கையில் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் இல்லை என்றால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பதில்: நிச்சயமாக சூக்ஷ்மத்தில் ஏதாவது ஒரு பாவம் நடக்கிறது. தேக அபிமானத்தில் இருப்பதால் பாவம் நடக்கிறது. இதன் காரணமாக அந்த சுகத்தின் அனுபவம் ஏற்படுவது இல்லை. தன்னை கோபிகைகள் என புரிந்து கொண்டாலும் அதீந்திரிய சுகத்தின் உணர்வு ஏற்படுவதில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு தவறு நடக்கிறது. ஆகவே தந்தைக்கு உண்மையை கூறி ஸ்ரீமத் பெறுங்கள். ஓம் சாந்தி. நிராகார் பகவான் வாக்கு. இப்போது நிராகார பகவான் என்று சிவனுக்கு கூறப்படுகிறது. அவருடைய பெயர்கள் என பக்தி மார்க்கத்தில் நிறைய வைத்திருக்கின்றார்கள். நிறைய பெயர்கள் இருப்பதால் தான் விஸ்தாரமாக இருக்கிறது. தந்தையே வந்து, குழந்தைகளே, உங்களுடைய தந்தை சிவனாகிய என்னை ஏ பதீத்த பாவனா என நீங்கள் நினைவு செய்து வந்துள்ளீர்கள். நிச்சயம் பெயர் ஒன்றுதான் இருக்கும், பல பெயர்கள் இருக்க முடியாது. சிவாய நமக என்று கூறுகின்றார்கள் என்றால் ஒரே ஒரு சிவன் பெயர்தான் இருக்கிறது. படைப்பவரும் ஒருவரே. பல பெயர்கள் இருப்பதால் குழம்பி போகின்றார்கள். உங்களுடைய பெயர் புஷ்பா என வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக உங்களை ஷீலா என அழைத்தால் பதிலளிப்பீர்களா? இல்லை. யாரையோ அழைக்கின்றார்கள் என நினைப்பார்கள். இதுவும் அப்படிப்பட்ட விஷயம்தான். அவருடைய பெயரும் ஒன்றுதான். ஆனால் பக்தி மார்க்கமாக இருப்பதால் பல கோவில்களை கட்டியதின் காரணமாக விதவிதமான பெயர்களை வைத்துவிட்டார்கள். இல்லை என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். கங்கை நதியை யமுனை நதி என கூற மாட்டார்கள். எந்த ஒரு பொருளும் ஒரு பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. இந்த சிவன் என்ற பெயர் கூட பிரசித்தமாக இருக்கிறது. சிவாய நமக என பாடப்படுகிறது. பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, பிறகு சிவ பரமாத்மாய நமக என்கின்றார்கள். ஏனென்றால் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். மனிதர்களின் புத்தியில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று நிராகாரருக்கு கூறுகின்றார்கள். அவருடைய பெயர் ஒன்றுதான். பிரம்மாவிற்கு பிரம்மா என்றும் விஷ்ணுவுக்கு விஷ்ணு என்றும் கூறுவார்கள். பல பெயர்கள் வைப்பதால் குழம்பி போவார்கள். பதிலும் கிடைப்பதில்லை. அவருடைய ரூபத்தையும் அறியவில்லை. பாபா குழந்தைகளிடம் வந்து பேசுகின்றார். சிவாய நமக என்கின்றார்கள் என்றால் ஒரு பெயர் சரியாக இருக்கிறது. சிவசங்கர் என்று கூறுவதும் கூட தவறாகும். சிவன் சங்கர் என்ற பெயர்கள் தனித்தனியாகும். லக்ஷ்மி நாராயணரின் பெயர் போல தனித்தனியாகும். அங்கே நாராயணனை லக்ஷ்மி நாராயணன் என்று கூறமாட்டார்கள். இன்றோ தங்களுக்கு இரண்டு பெயர்களை வைக்கின்றார்கள். தேவதைகளுக்கு 2 பெயர்கள் கிடையாது. ராதைக்கு தனி, கிருஷ்ணருக்கு தனி. இங்கேயோ ஒருவருக்கே ராதா கிருஷ்ணன், லக்ஷ்மி நாராயண் என பெயர் வைக்கின்றார்கள். படைப்பவர் ஒருவரே என பாபா புரிய வைக்கின்றார். அவருடைய பெயரும் ஒன்றே ஆகும். அவரை அறிய வேண்டும். ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்று இருக்கிறது என சொல்லுகின்றார்கள். புருவ மத்தியில் நட்சத்திரம் போன்று மின்னுகிறது. ஆத்மாவிலிருந்து பரமாத்மா என கூறுகின்றார்கள்.
எனவே பரமாத்மாவும் நட்சத்திரம் போன்று இருக்கின்றார் அல்லவா? ஆத்மா சிறியதாகவோ பெரியதாகவோ ஆகிறது என்பது கிடையாது. விஷயங்கள் மிகவும் எளிதாகும். ஓ பதீத்த பாவனா, வாருங்கள் என நீங்கள் அழைத்தீர்கள் என பாபா கூறுகின்றார். ஆனால் அவர் நம்மை எப்படி தூய்மையாக்குகின்றார் என்பதை யாரும் அறியவில்லை. கங்கையை பதீத்த பாவனி என நினைக்கின்றார்கள். பதீத்த பாவனர் ஒரு தந்தைதான். மண்மனாபவ, என்னை மட்டும் நினையுங்கள் என நான் முன்பே கூறினேன் என்று பாபா கூறுகின்றார். பெயர் மட்டும் மாறிவிட்டது. அப்பாவை நினைத்தால் சொத்து கிடைக்கும் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என குழந்தைகள் நினைக்கின்றார்கள். மண்மனாபவ என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் முற்றிலும் அப்பாவையும் சொத்தையும் மறந்துவிட்டார்கள். ஆகவேதான் தந்தையாகி என்னையும் சொத்தையும் நினையுங்கள் என்று கூறுகின்றேன். தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்றால் நிச்சயம் அவரை நினைவு செய்தால் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கும். ஆண் குழந்தை பிறந்ததும் வாரிசு வந்துவிட்டது என தந்தை கூறுவார். பெண் குழந்தைகளுக்கு இவ்வாறு கூறுவதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் குழந்தைகள். ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்று இருக்கிறது என்கின்றார்கள். பிறகு கட்டை விரல் போன்று இருக்கும் என்று எப்படி கூறுகிறார்கள்? ஆத்மா இவ்வளவு சூக்ஷ்மமான பொருளாக இருக்கிறது. இந்த கண்களினால் பார்க்க முடிவதில்லை. ஆம், அதை தெய்வீக திருஷ்டியால் பார்க்கலாம். ஏனென்றால் அவ்யக்த பொருளாகும். தெய்வீக பார்வையால் பார்ப்பதற்கு சைத்தன்யமாக தெரிகிறது. பிறகு மறைந்து விடுகிறது. எதுவும் கிடைப்பதில்லை. மகிழ்ச்சி மட்டும் அடைகின்றார்கள். இதற்கு பக்தியின் அல்பகால சுகம் என்கின்றார்கள். இது பக்தியின் பலனாகும். யார் நிறைய பக்தி செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு தானாகவே சட்டப்படி இந்த ஞானத்தின் பலன் கிடைத்து விடுகிறது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவை ஒன்றாக காண்பிக்கின்றார்கள். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, பக்தியின் பலன் விஷ்ணுவின் ரூபத்தில் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ராஜ்ய பதவியாகும். விஷ்ணு அல்லது கிருஷ்ணரின் சாட்சாத்காரம் நிறைய கிடைக்கின்றது. விதவிதமான பெயர் ரூபத்தில் பக்தி செய்திருக்கின்றார்கள் என புரிந்து கொள்ளப்படுகிறது. சாட்சாத்காரத்திற்கு யோகம் அல்லது ஞானம் என்று கூற முடியாது. தீவிரமான பக்தி செய்வதால் காட்சிகள் கிடைக்கிறது. இப்போது காட்சி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. மனிதனிலிருந்து தேவதையாவதுதான் குறிக்கோளாகும். நீங்கள் தேவி தேவதா தர்மத்தினர் ஆகின்றீர்கள். மற்றபடி முயற்சி செய்வதற்காக மற்ற சச்சங்கங்களிலிருந்து புத்தியை விலக்குங்கள். தேகத்திலிருந்து விலக்கி தந்தையை நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். எப்படி பிரியதர்சினி வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மனம் பிரியதர்சனனை நினைவு செய்து கொண்டிருக்கிறது. என்னை மட்டும் நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இருப்பினும் புத்தி இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் இறங்குவதற்கு ஒரு கல்பம் ஆகிறது என நீங்கள் அறிகின்றீர்கள். சத்தியுகத்திலிருந்து ஏணிப்படியில் இறங்கிக் கொண்டே வருகின்றீர்கள். சிறிது சிறிதாக துருப்பிடிக்கிறது. சதோவிலிருந்து தமோவாகி விடுகின்றார்கள். பிறகு தமோவிலிருந்து சதோ ஆவதற்காக பாபா வேகமாக தாண்ட வைக்கின்றார். நொடியில் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகலாம். எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். பாபா அறிவுரைகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நல்ல நல்ல புத்திசாலி குழந்தைகள் உண்மையில் மிகவும் கடினம் என தானும் அனுபவம் செய்கின்றார்கள். சிலர் தெரிவிக்கின்றார்கள், சிலர் முற்றிலும் தெரிவிப்பது இல்லை. தன்னுடைய நிலையை பற்றி தெரிவிக்க வேண்டும். தந்தையை நினைக்கவில்லை என்றால் சொத்து எப்படி கிடைக்கும்? நான் சிவபாபாவினுடையவன் என நினைக்கின்றார்கள். ஆனால் முறைப்படி நினைவு செய்வது இல்லை. நினைவு செய்யாததால் விழுந்து விடுகின்றார்கள். பாபாவை நிரந்தரமாக நினைத்தால் துரு நீங்கிவிடும். கவனம் வைக்க வேண்டும். சரீரம் உள்ளவரை முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். நினைவு அடிக்கடி மறந்து போகிறது என புத்தி கூறுகிறது. இந்த யோக பலத்தால் நீங்கள் ராஜ்ய பதவி அடைகின்றீர்கள். எல்லோரும் ஒன்று போல ஓட முடியாது. சட்டம் அவ்வாறு இல்லை. ஓட்டப்பந்தயத்தில் கூட சிறிது வித்தியாசப்படுகிறது. நம்பர் 1 பிறகு பிளஸ் என வருகின்றார்கள். இங்கேயும் குழந்தைகளின் ஓட்டப்பந்தயம் தான் நடக்கின்றது. நினைவு செய்தலே முக்கியமான விஷயமாகும். நாம் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மா ஆகிறோம் என புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது பாவம் செய்தால் அது 100 மடங்கு ஆகிவிடும் என பாபா எச்சரிக்கை கொடுக்கின்றார். பலர் பாவம் செய்கிறார்கள், ஆனால் அதை தெரிவிப்பது இல்லை. பிறகு அது வளர்ந்து கொண்டே போகிறது. பிறகு கடைசியில் தோல்வி அடைகின்றார்கள். சொல்வதற்கு வெட்கப்படுகின்றார்கள். உண்மையை கூறாமையால் தன்னையே ஏமாற்றிக் கொள்ளுகின்றார்கள். சிலருக்கு பயம் ஏற்படுகிறது. பாபா நம்முடைய இந்த விஷயத்தை கேட்டால் என்ன கூறுவார்?
சில சிறிய தவறை கூட சொல்லுவதற்காக வருகின்றார்கள். ஆனால் பாபா அவர்களிடம் பெரிய பெரிய தவறுகளை மிக நல்ல நல்ல குழந்தைகள் கூட செய்கிறார்கள் என கூறுவார். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயா விடுவதில்லை. மாயை பலசாலிகளைத்தான் குழப்பத்தில் கொண்டு வருகிறது. இதில் தைரியசாலியாக இருக்க வேண்டும். பொய் நிலைக்காது. உண்மையை கூறுவதால் லேசாகி விடலாம். பாபா எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல்வேறு விதமான விஷயங்கள் நடக்கின்றது. பாபாவிடமிருந்து ராஜ்யம் அடைய வேண்டும் என்றால் புத்தியை வேறு பக்கங்களிலிருந்து விளக்குங்கள் என பாபா கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு 5000 வருடங்களுக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்ற ஞானம் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய பிறவிகள் பற்றி கூட புரிந்து கொண்டீர்கள். சிலருடையது தலைகீழான பிறப்பு கூட ஏற்படுகிறது. அதற்கு குறை என்று ஊனம் என்று கூறப்படுகிறது. தங்களின் கர்மத்திற்கேற்ப இவ்வாறு நடக்கின்றது. மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே ஒன்று பவித்திரமாக இருக்க வேண்டும். இரண்டாவது பொய் பாவம் இருக்கக்கூடாது என பாபா கூறுகின்றார். இல்லை என்றால் நிறைய நஷ்டம் ஏற்படும். ஒருவர் மூலமாக ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டது. பாபாவிடம் வந்தார். பாபா மன்னித்து விடுங்கள், இது போன்ற காரியம் இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்கின்றார். அதற்கு பாபா, இது போன்ற தவறுகளை பலர் செய்கின்றார்கள். நீ உண்மையை கூறுகின்றாய். பலர் கூறுவதில்லை. மும்பையில் நிர்மலா டாக்டர் நம்பர் 1 இருக்கின்றார். அதுபோன்று சில நல்ல முதன்மையான பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஒருபோதும் புத்தி எங்கும் செல்லுவதில்லை. முற்றிலும் மனம் தூய்மையாக இருக்கின்றது. ஒருபோதும் தவறான எண்ணங்கள் மனதில் வருவது இல்லை. இதனால் இதயத்தில் இடம் பிடித்திருக்கின்றனர். இது போன்று இன்னும் குழந்தைகள் இருக்கின்றார்கள். எனவே உண்மையான மனதோடு பாபாவை நினைவு செய்யுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். கர்மம் செய்துதான் ஆக வேண்டும். புத்தியோகத்தை பாபாவோடு இணையுங்கள். கைகள் வேலைகளிலும் மனம் தந்தையிடமும் இருக்கட்டும். அந்த நிலை கடைசியில் வந்துவிடும். அதீந்திரிய சுகம் வேண்டுமென்றால் கோபியர்களிடம் கேளுங்கள் என பாடுகின்றார்கள். அவர்களே இந்த நிலையை பெறுகின்றார்கள். யார் பாவக்கர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நிலை வருவது இல்லை. பாபாவிற்கு நன்கு தெரியும். அதனால்தான் பக்தி மார்க்கத்தில் கூட நல்லது அல்லது தீய கர்மங்களின் பலன் கிடைக்கின்றது. இங்கேயோ பாபா வந்திருக்கின்றார், புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இருப்பினும் அரசாங்கம் இருக்கிறது. தர்மராஜ் என்னுடன் இருக்கின்றார் அல்லவா? இந்த சமயம் என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள். பாபாவிற்கு தெரியும், நாம் சிவபாபாவிடம் மனதிற்குள் மன்னிப்பு கேட்கின்றோம் என்பது கிடையாது. எதுவும் மன்னிக்கப்படாது. யாருடைய பாவத்தையும் மறைக்க முடியாது. பாவம் செய்வதால் ஒவ்வொரு நாளும் பாவ ஆத்மாக்கிக் கொண்டே போகின்றார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இவ்வாறு நடக்கின்றது. பதிவேடு கெட்டு போகின்றது. ஒரு முறை பொய் சொல்லுகிறார்கள், உண்மையை கூறுவதில்லை. இது போன்ற வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒருபோதும் பொய்யை மறைக்க முடியாது. எனவே பாபா புரிய வைக்கின்றார், 1 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், 1,00,000 ரூபாய் திருடினாலும் திருடன் தான் என கூறப்படுகிறது. ஆகவே என் மூலமாக இந்த தவறு நடந்துவிட்டது என கூற வேண்டும் அல்லவா? பாபா கேட்கின்ற போது தவறு நடந்துவிட்டது என கூறுகிறார்கள். தாங்களாகவே ஏன் கூறவில்லை? நிறைய குழந்தைகள் மறைக்கின்றார்கள் என பாபாவிற்கு தெரியும். பாபாவிற்கு கூறுவதால் ஸ்ரீமத் கிடைக்கும். எங்கிருந்தெல்லாமோ கடிதம் வருகிறது. என்ன பதில் கூற வேண்டும் என கேளுங்கள். கேட்பதால் ஸ்ரீமத் கிடைக்கும். பலருக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது. அதையும் மறைக்கின்றார்கள். சிலருக்கு லௌகீக வீட்டிலிருந்து கிடைக்கிறது. பரவாயில்லை, அணிந்து கொள் என பாபா கூறுகின்றார். பொறுப்பு பாபாவினுடையதாகி விடுகிறது. சிலரது மனோநிலையை பார்த்து யஜ்யத்தில் கொடுத்து விடுங்கள் என கூறுவேன். அதை உங்களுக்கு மாற்றி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் அதன் நினைவு இருக்கும். பாபா மிகவும் எச்சரிக்கை கொடுக்கின்றார். இது மிகவும் உயர்ந்த வழியாகும். ஒவ்வொரு அடியிலும் சர்ஜனிடம் கேட்க வேண்டும். இப்படி கடிதம் எழுதினால் அம்பு பாயும் என பாபா ஆலோசனை கொடுப்பார். ஆனால் பலருக்கு தேக உணர்வு இருக்கிறது. ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் தங்களின் கணக்கை கெடுத்து கொள்ளுகின்றார்கள். ஸ்ரீமத் படி நடப்பதால் ஒவ்வொரு நிலைமையிலும் நன்மை நடக்கும். வழி எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நினைவினால் மட்டுமே நீங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆகலாம். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினையுங்கள் என வயதானவர்களுக்கு கூறுகின்றார்கள். பிரஜைகளை உருவாக்கவில்லை என்றால் ராஜா ராணியாகவும் ஆக முடியாது. இருப்பினும் யார் மறைக்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாபாவின் கடமை புரிய வைப்பதாகும். எங்களுக்கு தெரியவில்லை என்று யாரும் கூறக்கூடாது.
பாபா அனைத்து டைரக்ஷனும் கொடுக்கின்றார். தவறை உடனடியாக தெரிவிக்க வேண்டும். பரவாயில்லை, பிறகு செய்யக்கூடாது. இதில் பயப்படும் விஷயம் எதுவும் இல்லை. அன்புடன் புரிய வைக்கப்படுகிறது. பாபாவிற்கு தெரிவிப்பதில் நன்மை இருக்கிறது. பாபா செல்லமாக கொஞ்சலுடன் அன்போடு புரிய வைப்பார். இல்லையென்றால் மனதிலிருந்து ஒரேடியாக விழுந்து விடுவார்கள். இவருடைய மனதிலிருந்து விழுந்து விட்டால், அதாவது பிரம்மா பாபாவோட மனசிலிருந்து விழுந்துட்டா சிவபாபாவின் மனதிலிருந்தும் விழுந்தது போலவே ஆகும். நாங்கள் நேரடியாக அடைவோம் என்பது கிடையாது. எதுவும் நடக்காது. பாபாவை நினையுங்கள் என்று எவ்வளவு புரிய வைக்கப்படுகிறது. அவ்வளவு புத்தி வெளியில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா நேரடியாக புரிய வைக்கின்றார். பிற்காலத்தில் அது சாஸ்திரங்களாக மாறுகிறது. இதில் கீதை தான் பாரதத்தின் மிக உயர்ந்த சாஸ்திரமாகும். அனைத்து சாஸ்திரங்களின் தாய் கீதை. அதை பகவான் கூறுகிறார் என பாடப்படுகிறது. மற்ற அனைத்து தர்மத்தினர்கள் பிறகுதான் வருகின்றார்கள். கீதை தாய் தந்தையாகிவிட்டது. மற்ற அனைத்தும் குழந்தைகளாகிவிட்டது. கீதையில் தான் பகவான் வாக்கு என்று இருக்கிறது. கிருஷ்ணரை தெய்வீக சம்பிரதாயத்தினர் என கூறுவார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் தேவதைகள் ஆவார்கள். பகவான் தேவதைகளை விட உயர்ந்தவர். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் மூவரையும் படைக்கக்கூடியவர் சிவன் ஆவார். மிகவும் தெளிவாக இருக்கிறது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, கிருஷ்ணர் மூலமாக ஸ்தாபனை என ஒருபோதும் கூறுவது கிடையாது. பிரம்மாவின் ரூபம் காட்டப்பட்டிருக்கிறது. எதனுடைய ஸ்தாபனை? விஷ்ணுபுரி. இந்த சித்திரங்களை மனதில் பதிய வேண்டும். நாம் சிவபாபாவிடமிருந்து இவைகளை பெறுகின்றோம். தந்தை இல்லாமல் தாதாவிடமிருந்து சொத்து கிடைக்காது. யாராவது சந்தித்தால் என்னை மட்டும் நினையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் என்று கூறுங்கள். நல்லது. காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குரலை கருக்கும் தாயும் துந்தையுமான பார்த்தாதவின் அன்பு உள்களும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. எனவே ஒவ்வொரு அடியிலும் சர்ஜனிடமிருந்து ஆலோசனை கேட்க வேண்டும். அதாவது தந்தையினுடைய அறிவுரையை கேட்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடப்பதில்தான் நன்மை இருக்கிறது. பாபாவிடம் எதையும் மறைக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தேகம் மற்றும் தேகதாரிகளிடமிருந்து புத்தியின் யோகத்தை விலக்கி ஒரு தந்தையிடம் இணைக்க வேண்டும். செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், சதா ஏக்ர சம்பன்ன மூடில், அதாவது மனநிலையில் இருக்கக்கூடிய முயற்சியின் மூலம் பிராலப்தம், அதாவது பலன் சொரூபமாக ஆகுக. பாம் தாதா வதனத்திலிருந்து பார்க்கின்றார். குழந்தைகள் பலருடைய மூடு மிகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. சில நேரத்தில் ஆச்சரியத்தின் மூடு, சில நேரம் கேள்விக்குறியின் மனோநிலை, சில நேரம் குழப்பத்தின் மனோநிலை, சில நேரம் மன இறுக்கம், சில நேரம் கவனத்தின் ஊஞ்சல். ஆனால் சங்கம யுகம் என்பது பிராப்தி யுகமே அன்றி புருஷார்த்தி யுகம் அன்று. எனவே எது பாபாவின் குணமோ அது குழந்தைகளுடையது, எது பாபாவின் நிலையோ அதுவே குழந்தைகளுடையது. இதுதான் சங்கம யுகத்தின் பிராலப்தம். எனவே சதா ஏக்ரஸ், ஒரே நிறைவான மனநிலையில் இருங்கள். அப்போது பாபாவிற்கு சமமானவர், அதாவது பிராப்தி சொரூபமானவர் என சொல்வார்கள். ஸ்லோகன், பாம் தாதாவின் கையோடு புத்தி என்ற கை இணைந்திருக்குமானால் பரீட்சைகள் என்ற கடலில் ஆடமாட்டீர்கள். அவ்யக்தை சாரா, நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். நம்பிக்கைக்குரியவர் என்பதன் முதல் அடையாளம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி மிகச் சரியாக நடப்பதாகும். மிக சரியான மூர்த்தி ஆக வேண்டும். அதாவது சுத்தியலை அடிக்க வேண்டும். சுத்தியலால் அதை அடித்து அடித்துத்தான் சரி செய்கின்றனர். நீங்களோ சுத்தியலால் அடிப்படுவதில் அனுபவி ஆகின்றீர்கள்.
எதுவும் புதியது இல்லை. விளையாட்டு என்று தோன்றுகிறதல்லவா? பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள் மற்றும் புன்சிரித்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஹீரோ ஆக்டர், அதாவது மிக சரியாக பார்ட்டை நடிப்பவர், நிச்சய புத்தியுள்ள கவலையற்ற ஆத்மா. இன்றைய குறிப்பு: இன்று நம் அனைவரின் மிகவும் அன்பான பாப்தாதாவின் கண்ணின் மணி தனது மனசிம்மாசனத்தில் பாப்தாதாவை அமர்த்தி வைக்கக்கூடிய இனிமையான தாதி குல்சார் அவர்களின் புண்ணிய நினைவு நாளின் பிராமண குல அணிகலன்களாகிய சகோதர சகோதரிகள் நாம் அனைவரும் அவர் மூலமாக அன்பான அவ்யக்த பாப்தாதாவிடமிருந்து கிடைத்த பாலனிக்கான பிரதிபலன் கொடுப்பதற்காக சுப சங்கல்பம் வைப்போம். எப்படி தாதிஜி ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி மிக சரியாக நடந்து சதா தமது புன்சிரித்த முகத்தால் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் மற்றும் ஆசீர்வாதங்கள் பெற்றார். மிக சரியாக பார்ட்டை நடித்தார். அதுபோல நாமும் கூட அவருடைய பாத சின்னங்கள் மீது அவருக்கு தங்களின் அன்பு மலர்களை அர்ப்பணம் செய்வோம். இதுவே அவருக்கு நாம் செய்யும் உண்மையான சிரத்தாஞ்சலி ஆகும். ஓம் சாந்தி.